கமிஷனர் கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த வாகனங்கள் நீங்க எஃப்சி பண்ணாதனால இந்த வாகனத்துக்கு டாக்ஸ் வசூல் பண்றீங்க. இது இல்லாத அதுக்கு 50,000 இருந்து 70,000 இன்சூரன்ஸ் கட்டுறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த வாகனத்தை எஃப்சி பண்ணி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வாகனம் நின்று கொண்டு இருக்கிறது. இந்த வாகனத்தெல்லாம் நாங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்துல வருகிற மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நிறுத்துவோம் என்ற கடிதத்தை இன்னைக்கு கமிஷனர் கொடுத்திருக்கோம். கமிஷனர் உடனடியாக இந்த வேலை நிறுத்தம் இன்று துவங்கப்பட்டது. நாளை மாநில லாரி சங்கத்துடைய செயற்குழு கூட்டத்தை பற்றியும் அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்க. மிக விரைவில் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பாதிக்கப்பட்ட லாரி உரிமையாளருக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய வேலை நிறுத்தத்தை தீவிர அரசு என்ன சொல்லிச்சு, 28,000 ரூபாய் ஃபீஸ்ல 14,000 ரூபாய் மாநில அரசுக்கு, 14,000 ரூபாய் மத்திய அரசுக்கு. இந்த பொல்யூஷனுக்கு அதை 50% எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு இங்க பொல்யூஷன் இல்லை, நாங்க வேண்டான்னு முடிவெடுத்து அறிவிச்சாங்க. ஒரு ஜியோ போடுங்க. நீங்க ஸ்டிக்கருக்கு ஜியோ போடுறீங்க, விஎல்டிடிக்கு ஜியோ போடுறீங்க, ஸ்பீடு கவர்னருக்கு ஜியோ போட்டு எது ஒன்னா பண்றீங்க. இப்ப கூட இந்த கனிமங்களுக்கு கூட அபராதம். ஒருத்தர் கனிமம் அதிக வெட்டி எடுத்துட்டா டபுள் பண்ணிட்டு ஒரு ஜியோ போட்டிருக்கீங்க. அப்போ தப்பு செய்யறதுக்கு ஒரு சட்டம், தப்பு செய்யாதவனுக்கு ஒரு சட்டம் முடிவு பண்ணிட்டீங்க. தப்பு செஞ்சாலும் கட்டிட்டு போன்றீங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு ஜியோ போட்டு இதை முடிவு கொண்டு வர வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை.